இது, அரியது இது. யாரேனும் எடுத்து சொன்னால் அறிந்திடுவோம் என நாமும் மயங்கும் போது பொருள் இதுதான், பொருள் இதுதான் என ஆய்ந்து வியக்கும் வண்ணம் புட்டு புட்டே வைக்கும் மேதை. பொருள் இதுதான் என ஆய்ந்து வியக்கும் வண்ணம் புட்டு புட்டே வைக்கும் மேதை. நல்ல உரை எழுதும் வித்தகர் யார்? உரை எழுதும் வித்தகர் யார்? கவிதைக்குள்ளே ஊடுருவி பார்ப்பவர் யார்? அவர்தான் எங்கள் ஹரிகிருஷ்ணன் என சொன்னால் மறுப்போர் உண்டோ? அவர்தான் எங்கள் ஹரிகிருஷ்ணன் என சொன்னால் மறுப்போர் உண்டோ? ஹரி வருக தருக கவி வியக்குமாறே, பாரதியை ஆய்ந்து படைக்கும் ஹரிகிருஷ்ணன் சேர் அவையில் யாவும் சிறப்பு சிறப்பு. ஹரி இதெல்லாம் சொல்லிட்டாக்க நான் ரொம்ப நேரம் எடுத்துன்னு வச்சுக்காதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு இன்சிடென்டலி தேர் இஸ் அனதர் திங் இஸ் ஆல்சோ குட். நல்லூர் இலக்கிய வட்டத்தில் கவியரங்கம் வந்தால் அது ஏன் ராமாயணத்தான் கடைசி பாட்டாக தெரியுங்க வாஜக இன்னைக்கு அவன் தான் கடைசி அப்படியா? அப்படி அமைச்சு அதையும் அவர் தான் தெரியாது. விவேகானந்தர் கடைசியாக பேச போகிறோம். இடந்தேவன் தான் கடைசியில் போனது. சரி, இப்போ இணையத்தில் பண்ணுறேன். முதல்ல நான் மிஸ் பண்ணுற ஒன்றே ஒன்று உண்டு. அங்கே போகிற குழந்தைகளை இங்கே நண்பர்களுக்கு நடுவில் சொல்ல முடியல அப்படிங்கிற பண்ண முடியும். அதனால் இந்த ஒரு சாக்கில் 2004 வருஷம் அக்டோபர் மாதம் நடந்த ஒரு கவியர் சந்தோஷம். அதில் கவிதையே தெரிகிறேன். அது சொன்னால் பாரத் இன்னைக்கு ஆட்டோலையும் பேப்பர் பார்க்கும்போது தெரியுது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அவரை பருவத்தில் நெஞ்சிடாய் வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அவரை பருவத்தில் நெஞ்சிடை வைத்தேன். கவி முளைத்த கவி வெள்ளம் என்னுள் தழைத்து கிளந்ததோ ஆங்கரும் கள்ளம். ஒற்றை பொறியினில் கிடைத்து ஒற்றை பொறியினில் கிடைத்து பின் உதைத்து கிளம்பி தன் பரம்பரை முளைத்து அக்னி குஞ்சுகள் கோடி அவன் ஆற்றலின் ஆழிலும் பாட்டுகள் பாடி மேகத்தின் நீருக்குள் முளைத்து மேகத்தின் நீருக்குள் முளைத்து இங்கு மின்னல் விளைத்திடும் நெருப்பொரு கோடி. காலத்தை யுகமெனல் அற்பம், காலத்தை யுகமெனல் அற்பம். இந்த காலத்தின் பேர் இனி பாரதி கற்பம். இந்த காலத்தின் பேர் இனி பாரதி கற்பம். விண்ணுக்குள் வேதங்கள் உண்டோ, விண்ணுக்குள் வேதங்கள் உண்டோ, ஆக வெளிக்குள்ளும் கிழக்கதும் மேற்கதும் உண்டோ. விண்ணுக்குள் வேதங்கள் உண்டோ, ஆக வெளிக்குள்ளும் கிழக்கென்றும் மேற்கென்றும் உண்டோ. தத்தரிகிட தத்தரிகிட திட்டோ, தத்தரிகிட 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 திட்டம். இது பாரதி கவியரங்கம் வந்து காலச்சுரகரம் நான் இருந்தால் அப்படின்னு தலைப்பு. அற்புதமான தலைப்பு. அது கவிதைக்கே வந்துடும். இது எல்ஏ சோமநாதன் தலைமையில் நம்ம தெரிகிறோம். அக்டோபர் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஒரு மாதம் கணக்கு படிக்கிறேன். இந்த வரி முதல் எழுத்தை தொடங்கும் போது இருந்தது ஒரு கணம் எங்கே? இந்த வரி முதல் எழுத்தை தொடங்கும் போது இருந்தது ஒரு கணம் எங்கே? இந்த சொல்லை சிந்தனையில் நான் கண்ட போது வந்து சிந்தி போய் மறைந்திட்ட கணமும் எங்கே? விந்தை மிகும் நதியொன்றின் அலைகள் போல, விந்தை மிகும் நதி ஒன்றின் அலைகள் போல மீளாமல் கரை வந்து மோதி மோதி சந்தடிகள் ஏதுமின்றி சூழன்றின்றி, சந்தடிகள் ஏதுமின்றி சூழன்றின்றி சட்டனமே மறைகின்ற கணங்கள் எங்கே? காலம் எனும் அலையற்ற கடலுக்குள்ளே, காலம் எனும் அலையற்ற கடலுக்குள்ளே ககனம் எனும் அகண்ட வெளி மிதக்குதாமா?
ககனவெனும் அகண்டவை மிதக்குதாமா. கால நதி கணக்காக அடிகள் வைத்து ககனத்தை அளவெடுத்து கடக்குதாமா. கால நதி கணக்காக அடிகள் வைத்து ககனத்தை அளவெடுத்து கடக்குதாமா. நீளம் போய் கருப்பான வானுக்குள்ளே நீச்சலிட்டு கால நதி செல்லுதாமா. நீளம் போய் கருப்பான வானத்துள்ளே நீச்சலிட்டு கால நதி செல்லுதாமா. ஆழம் போய் கருப்பான கண்டத்துள்ளே அசையாமல் அது நிற்க கற்றதாமா. ஆழம் போய் கருப்பான கண்டத்துள்ளே அசையாமல் அது நிற்க கற்றதாமா. எத்தனை நாள் என் மனத்தை தோண்டி பார்த்து எனக்குள்ளே விளைகாண தேட்டம் கொண்டு புத்திமனம் சித்தமுடன் புலனொழி எல்லாம் புடம் போட்டு புகுந்து பார்த்து கத்திமுனை கூர்கோலை ஈரும் என்று கவி வாக்கில் முளைத்த சொலை பகுத்து பார்த்து நாளோடு ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ் அது ஒரு உணர்வாற்றினேன். பாட்டு சொல்ற கத்திமுனை கூர்கோலை ஈரும் என்று கவி வாக்கில் முளைத்த சொலை பகுத்து பார்த்து பிச்சுற்று நின்றதன்றி முடிவோ இன்னும் பிடிக்குள்ளே சிக்காமல் நிற்கின்றேன். இது வரைக்கும் காலத்தை பற்றின இது வந்து காலச்சிறகுடன் நான் இருந்தால் என்ன பண்ண சிறகு இருந்தால் முன்னால் தான் வரணும். சிறகு இருந்தால் முன்னால் தான் வரணும். மை டிசைர் இஸ் நாட் தட். கரை வந்து மோதுகின்ற அலையை எல்லாம் கடலுக்குள் திருப்பிவிட கற்றேன் இல்லை. கரை வந்து மோதுகின்ற அலையை எல்லாம் கடலுக்குள் திருப்பிவிட கற்றேன் இல்லை. விரைத்தெழுந்து நிற்கின்ற மரத்தை எல்லாம் விதைக்குள்ளே மடித்து வைத்த கற்றேன் இல்லை. நுரை பொங்க கறந்த வாளை முளையில் மீண்டும் நுழைப்பதற்கு வழிகொன்றும் கற்றேன் இல்லை. கருவாகி துயில்வதற்கும் கற்றேன் இல்லை. காலத்தின் சிறகிருந்தால் அதைத்தான் செய்வேன். காலத்தின் சிறகிருந்தால் அதைத்தான் செய்வேன். கரை வந்து மோதுகின்ற அலையெல்லாம் கடலுக்குள் திருப்பிவிட கற்றேன் இல்லை. விரைத்தெழுந்து நிற்கின்ற மரத்தை எல்லாம் விதைக்குள்ளே மடித்து வைக்க கற்றேன் இல்லை. நுரை பொங்க கறந்த வாளை முளையில் மீண்டும் நுழைப்பதற்கு வழியொன்று கற்றேன் இல்லை. கருவாகி துயில்வதற்கும் கற்றேன் இல்லை. காலத்தின் சிறகிருந்தால் அதைத்தான் செய்வேன். முன்னோக்கி பறப்பதற்கே சிறகனுக்கு முளைத்தெழும்ப வேண்டாம் போ. முன்னோக்கி பறப்பதற்கே சிறகனுக்கு முளைத்தெழும்ப வேண்டாம் போ. காலம் என்றும் முன்னோக்கி போகையிலே எதற்காக இன்னும் முடுகி போய் அதன் கதியை மாற்ற வேண்டும்? எதற்காக இன்னும் முடுகி போய் அதன் கதியை மாற்ற வேண்டும்? பின்னோக்கி என் வாழ்வில் மீண்டும் சென்று பிழை திருத்தி வரும் அளவு வலிமை கொண்ட தன்னோக்கு சிறகுகளை தந்தால் பின்னோக்கி என் வாழ்வில் மீண்டும் சென்று பிழை திருத்தி வரும் அளவு வலிமை கொண்ட தன்னோக்கு சிறகுகளை தந்தால் போதும். சாரத்தை கூட்ட வழி கண்டுகொள்வேன். பிழைத்திருத்த மட்டுமல்ல பின்னொன்றுண்டு. பின்னிணைப்பாய் சில கணங்கள் மீண்டும் வேண்டும். பின் இணைப்பாய் சில கணங்கள் மீண்டும் வேண்டும். நழுவினன்பார் கருவிருந்து மண்ணின் மீது நான் அந்த கணம் மீண்டும் வாழ வேண்டும். நழுவினன்பார் கருவிருந்து மண்ணின் மீது நான் அந்த கணம் மீண்டும் வாழ வேண்டும். தழுவினள் பார் தாய் என்னை கையில் தூக்கி சற்றேனும் அக்கணத்துள் நிற்க வேண்டும். தழுவினள் தாய் என்னை கையில் தூக்கி சற்றேனும் அக்கணத்துள் நிற்க வேண்டும். முழுதான நட்புக்குள் பள்ளி சென்று மூழ்கிவிட்ட கனவெல்லாம் மீண்டும் வேண்டும். முதல் முறையாய் அவளை நான் பார்த்த வேளை, முதல் பார்வை முதல் முத்தம் கொண்ட வேளை, புதியதொரு உயிர் எம்மில் துளிர்த்த வேளை, பூத்துளி போல் பிள்ளையினை கண்ட வேளை, இதமென்றும் தோளின் மேல் செல்லம் 2 நிம்மதியாய் துயின்ற கணம் மீண்டும் வேண்டும். முதல் முறையாய் அவளை நான் பார்த்த வேளை, முதல் பார்வை முதல் முத்தம் கொண்ட வேளை, புதியதொரு உயிரெம்பில் துளிர்த்த வேளை, பூத்துளி போல் பிள்ளையினை கண்ட வேளை, நிறமென்றன் தோளின் மேல் செல்லம் 2 நிம்மதியாய் துயின்ற கணம் மீண்டும் வேண்டும். மதியத்தை தொடுமளவு வளர்ந்த சாயங்காலத்து மதியத்தை தொடுமளவு வந்த வாழ்வில் மறுபடியும் ஒரு முறை நான் வாழ்தல் வேண்டும். மதியத்தை தொடுமளவும் வந்த வாழ்வில் மறுபடியும் ஒரு முறை நான் வாழ வேண்டும். தருவாயா அச்சிறகை எனக்கு ஒரு நாள்
சத்தியமாய் ஒரு நாள் தான் தருவேன் மீண்டும். விரைவாக பின்னோக்கி பிறந்த பின்னர், வெள்ளத்தில் பின்னீச்சல் போட்ட பின்னர், கரைந்துருகி உன்னிடமே வந்து நிற்பேன். கரைந்துருகி உன்னிடமே வந்து நிற்பேன். அஞ்சு விட்டு நேரம்தான். ஆனா என்றால் குறையென்றும் எனக்கில்லை போயா கோப்பம், குறையென்றும் எனக்கில்லை போயா கோப்போ, கொடுத்திருக்கும் கற்பனையே போதும் போது. அக்னி குஞ்சை எடுத்தேன், அதை ஆக்கமாய் நெற்றியிலே கூட்டமாய் தகதியில் இட்டோம், தகதியில் இட்டோம் என்று தந்த கவிதையை நாமும் மதித்தோம். தகதியில் இட்டோம் என்று தந்த கவிதையை நாமும் மதித்தோம். 2004ஆம் ஆண்டில் இவரும் இட்ட கவிதையை தரு திரண்ட பொருளில் நாமும் இயன்றோம். திரும்ப கேட்க உளம் நயந்தோம். ஒரு முறை கேட்டு அதை புரிந்து கொள்ள முடியாது, ஆழமாக போக வேண்டிய கவிதை. திரும்ப கேட்க உளம் நயந்தோம். ரகசியங்கள் காலங்கள் அடையும் காக்கும், ரகசியங்கள் காலங்கள் அடையும் காக்கும். இங்கு வந்து புதிர் தந்தது இவர்தம் பார்க்கும். பின்னோக்கி செல்லுதற்கே சிறகு வேண்டும், பிழைதிருந்த வாய்ப்பொன்று கிட்ட வேண்டும் என்று இங்கே சொன்ன கவி இனிமையாகும். ஏற்றங்கள் போற்றுகிறேன். வாழ்க வாழ்க.